ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் 10 மேக்ஸ் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா R1 அப்படின்ட்டு ஒரு செட்டு கொடுத்துட்டு அந்த செட்டு நமக்கு ரிலேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. A to Bயில் இருக்கிற ரிலேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. நான் ஆரோ டயக்ராம் மெத்தட் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஆரோ டயக்ராம் மெத்தட் ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஏக்கு ஆரோ டயக்ராம் வரையணும். ஏக்கு எப்படி வரையணும் அப்படின்னா ஏ வேல்யூ நமக்கு கொஸ்டின்லேயே இருக்கா 1 2 3 7ன்றது ஏவுடைய செட்டு. தென் பிக்கான ஆரோ டயக்ராம் வரைகிறப்போ அதுவும் கொஸ்டின்லேயே இருக்குது 3 0 -1 7 அப்படின்ட்டு. ஸோ இதில் 2 இருக்குல்ல, அது ஏ வேல்யூ, 1ன்றது பி வேல்யூ. அதே மாதிரி தான் இங்கே ஃபஸ்ட்டு இருக்கட்டும் ஏ, செகண்ட் இருக்கட்டும் பி அப்படின்ட்டு அர்த்தம். இதை வச்சு நம்ம பார்க்குறப்போ ஏல வந்து 2 இருக்கா, இப்போ பியில் 1 இருக்கான்னு பார்க்கணும். பியில் நமக்கு 1ன்ற டேர்ம் இல்லை. ஸோ இது ரிலேஷன் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், வெரிஃபை பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டேர்மும் இருக்கான்னு பார்க்கணும். 7 இருக்குது ஆனால் 1 இல்லை. நமக்கு இதில் ஏதாவது ஒரு டேர்ம் இல்லைனாலே இது நாட் அ ரிலேஷன் தான். இங்கே நமக்கு ரெண்டுமே இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அ ரிலேஷன் அப்படின்னு எழுதணும். ரிலேஷன் இது வந்து நமக்கு ஆரோ டயக்ராம் மெத்தட். இப்போது செகண்ட் சம் பார்க்கலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது இதில். ஸோ செகண்ட் சம்மில் எப்படி போடலான்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏ கிராஸ் பி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஏவுடைய வேல்யூ கொஸ்டினில் என்ன இருக்குது 1 2 3 7. கிராஸ் பியோடைய வேல்யூவும் கொஸ்டினில் இருக்குது 3 0 -1 7. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறப்போ நமக்கு 1 3 1 0 1 -1 1 7 2 3 2 0 2 -1 2 7. அடுத்து 3 3 3 0 3 -1 3 7. லாஸ்ட்டாக நமக்கு 7 3 7 0 7 -1 7 7 அப்படின்றது நம்மளுடைய ஏ கிராஸ் பியோடைய வேல்யூவா. இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிள் தான். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க -1 1 அப்படின்ட்டு. ஸோ அந்த வேல்யூ நமக்கு ஏ கிராஸ் பி உள்ள இருந்துச்சுன்னா அது ரிலேஷன், இல்லை அப்படின்னா ரிலேஷன் இல்லை. இங்கே நமக்கு -1 1ன்னு இல்லை, ஆனால் நமக்கு 1 -1ன்னு இருக்குது. இருந்தாலுமே இது ரிலேஷன் இல்லை. ஹென்ஸ் இட் இஸ் நாட் அ ரிலேஷன் அப்படின்னு எழுதி செகண்ட் சம் முடிச்சுக்கலாம். அடுத்து தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்க்கு நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா 2 -1 இது நமக்கு ஏ கிராஸ் பியில் இருக்குது. 7 7ம் இருக்குது, 1 3யும் இருக்குது. அப்போ நமக்கு இட் இஸ் அ ரிலேஷன். நெக்ஸ்ட்டு சம்மில் 7 -1 இருக்குது, 0 3 இல்லை. அப்போ இது இட் இஸ் நாட் அ ரிலேஷன் தான். என்ன தான் அடுத்த டேர்ம் இருந்தாலும் இப்போ இது நாட் அ ரிலேஷன் தான். ஏதாவது ஒரு டேர்ம் இல்லைனா கூட அது ரிலேஷன் இல்லைல்ல. ஹென்ஸ் இட் இஸ் நாட் அ ரிலேஷன். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்து ரிலேஷனை ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் என்ன கண்டிஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் ஆன் ஏ அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ் சப்செட்டாக எழுதணும் அப்படின்னா இங்கே ஏன்றது 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து இருக்க ஏ இருக்குல்ல, அது 1உடைய ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். ஒருவேளை 2 இருந்துச்சுன்னா 2உடைய ஸ்கொயர் நம்பர் 2 4 அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த கண்டிஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஏ வந்து 45க்கு மேலே போயிடக்கூடாது. அந்த 2 ஏவும் 45 வரைக்கும் தான் இருக்கணும், ஆர் 45க்கு உள்ளே இருக்கலாம். இதை வச்சு நம்ம அந்த ஆர் இருக்குல்ல அதோடைய டொமைன் அண்ட் ரேஞ்ச் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். டொமைனை நமக்கு கொஸ்டினே தான் டொமைனாக வரும் நமக்கு. அடுத்து ரேஞ்ச் அப்படின்றது நமக்கு செகண்ட் டேர்ம், அதாவது ஒரு செட்டில் ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் இருக்குல்ல அது டொமைன்ன்றது நான் சம்மில் சொல்கிறேன். ஸோ சம் ஸ்டார்ட் பண்ணலாமா. இங்கே ஏ அப்படின்றது என்ன நமக்கு 1 2 3 ஆரம்பித்து 45 வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஆருடைய சப்செட்டை எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா ஆர் அஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏவா. ஸோ நான் இப்போ எழுதுகிறேன் சப்செட் ஆஃப் ஆர். இது எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்கொயர் நம்பர். அப்போ 1 1உடைய ஸ்கொயர் நம்பர் என்ன 1 தான். அடுத்து 2 அதுடைய ஸ்கொயர் நம்பர் என்ன 4. 3உடைய ஸ்கொயர் நம்பர் 9. 4 4உடைய ஸ்கொயர் நம்பர் 5 5உடைய ஸ்கொயர் நம்பர் 6 6உடைய ஸ்கொயர் நம்பர். இதுக்கு அடுத்து நம்ம 7 49 எழுதணும் அப்படின்னா அது என்ன ஆகிடும் 45க்கு மேலே போயிடும். ஸோ நம்ம அதை எழுதக்கூடாது, 36 வரைக்கும் தான் எழுதணும். இப்போ நமக்கு ஆர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆருக்கு டொமைன் எழுதுகிறப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு வேல்யூ தான் நம்மளுடைய டொமைன். ஸோ டொமைன் எழுதலாம். இப்போது
நமக்கு 1 2 3 4 5 6 அது அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ எல்லாம் நமக்கு டொமைன் அது கீழே வந்துடும். அடுத்து 6 ஓகே. அடுத்து ரேஞ்ச் எழுதலாம். ரேஞ்ச் நமக்கு செகண்ட் வேல்யூ 1 4 9 16 25 36 எல்லாம் நம்மளுடைய ரேஞ்ச். அதுதான் நான் சொன்னேன், செட்டுக்குள்ளே செகண்ட் இருக்க வேல்யூ நமக்கு ரேஞ்சுடைய வேல்யூ அப்படின்ட்டு. ஸோ இதோட செகண்ட் சம் முடிஞ்சிருச்சு. நம்ம கொஸ்டினே வந்து டொமைனாக வந்துருச்சா, அடுத்து இருக்க செகண்ட் டேர்ம் எல்லாம் நமக்கு ரேஞ்சாக வந்துருச்சு. தேர்ட் சம் போகலாம். இப்போது தேர்ட் சம்மில் ஆர் அப்படின்றது ஒரு ரிலேஷன். அந்த ரிலேஷன் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா y = x + 3ன்னு ஒரு கண்டிஷன். அதில் அந்த எக்ஸுடைய வேல்யூ நமக்கு 0 1 2 3 4 5. ஸோ நம்ம ஈஸியாக என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் இருக்க இடத்துல ஃபஸ்ட்டு 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, y = x + 3யா, எக்ஸ் இருக்க இடத்துல இப்போ நம்ம 0 போட்டோம் அப்படின்னா y = 0 + 3. இப்போது ஆன்சர் 3ன்னு வருது. ஸோ நம்ம x = 0 அப்படின்னு போட்டால் y = 3 அப்படின்னு கிடைக்கிது. அதே மாதிரி x = 1 2 3 4 5ன்னு போட்டுகிட்டே போகணும். x = 1 அப்படின்னா y உடைய வேல்யூ நமக்கு 1 + 3 4 அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததா x = 2. அப்போ y உடைய வேல்யூ என்ன ஆகும்? y உடைய வேல்யூ 2 + 3. அதை நான் டேரெக்டாக எழுதுகிறேன். 2 + 3ன்றது 5. அடுத்து x = 3. அப்போ y = 3 + 3. 3 + 3 நமக்கு 6. அடுத்து x = 4. இப்போ y = 4 + 3 7. x = 5ன்னு போட்டால் y = 5 + 3 8 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ இதுக்கு ஆராக எழுதணும், ரிலேஷனாக எழுதணும். இப்போ எக்ஸுடைய வேல்யூ 0 போட்டால் y வேல்யூ 3 கிடைக்குதா, அந்த மாதிரி அதெல்லாம் செட்டாக எழுதணும். 1 4 நெக்ஸ்ட்டு இல்லை 2 5 அப்புறம் தான் 3 6 தென் 4 7 லாஸ்ட்டாக 5 8 அப்படின்ட்டு ஆருடைய செட்டில் எழுதிட்டோம் நம்ம. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ரிலேஷன் ஆருக்கு டொமைன் அண்ட் ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டொமைன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ, கொஸ்டினோ அந்த எக்ஸ் வேல்யூனோ சொல்லலாம், இல்லை ஃபர்ஸ்ட் வேல்யூனோ சொல்லலாம். ஸோ இங்கே நமக்கு 0 1 2 3 4 5ன்றது டொமைன். இப்போ ரேஞ்ச் என்ன அப்படின்னா ரேஞ்ச் அதான் எக்ஸுடைய வேல்யூ டொமைன்லாம். ரேஞ்ச் என்ன அப்படின்னா 3 4 5 6 7 8 எல்லாமே செகண்டில் இருக்க வேல்யூ எல்லாம் நம்மளுடைய ரேஞ்சுடைய வேல்யூ 8.